உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன டாக்குமெண்ட், எதுக்கு கையெழுத்து? ஏய், நீ நினைக்கிற மாதிரி என் பேர்ல சொத்து பத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல எழுதி வாங்கறதுக்கு. என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆதார் கார்டு, ஒரு டிரைவிங் லைசென்ஸ், அவ்வளவுதான். இது எல்லாத்துலயும் கையெழுத்து போடு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. உனக்கு படிக்க தெரியும்ல? பட் இருந்தாலும் நீயே சொல்லு. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், விவாகரத்து பத்திரம், கையெழுத்து போடு. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்சனா யோசிக்காம இதுல கையெழுத்து போடு. நீங்க சொல்லி கூட்டு வரலம்மா? இல்ல மியூச்சுவலா பிரிஞ்சாதான் சிக்கல் இருக்காது. இவர் யோசிக்கிறத பார்த்தா கையெழுத்து போடுற மாதிரியே தெரியலையே. அவர் கையெழுத்து போடுவார் சார். ஒரு நிமிஷம், கையெழுத்து போடு. மாறா, இந்தாங்க சார் டீ. நோ, இருக்கிற டென்ஷனை குறைக்க தான் டீயே குடிக்கிறது. இப்படி ஆத்தி குடுக்குற, சூடா குடு. சூடா தானே சார் இருக்கு. பத்தல, சூடா குடு. என்னம்மா அவர் பாட்டி போயிட்டாரு? ஒரு நிமிஷம் சார், இருங்க பேசிட்டு வரேன். ஓகேம்மா. டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ் இவ்வளவு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் பாரு. இந்தாங்க கொடு. யோ சார், சூடா போட சொன்னா இவ்வளவு சூடாவா போடுவ? நீங்க தானே சார் சூடா கேட்டீங்க. சூடா குடிக்கிற மாதிரி கொடுக்கணும், வாய் வெந்து போற மாதிரி கொடுக்க கூடாது. சார் காசு ஓடிட மாட்டேன். இந்தா மிச்சத்தை நீயே வச்சுக்க. கேட்கறத கேட்டு நிக்கிறத பாரு. இது வரேன். ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிடுற மாதிரி டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கிற. வீட்டுக்கு வா போலாம். என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன் கூட சண்டை போடுறேன், சொல் பேச்சு கேட்டு நடக்க சொல்லி பயமுறுத்துறியா? ஏன்டி ஸ்கூல் பிள்ளைங்களை பூச்சாண்டி காட்டி பயமுறுத்துற மாதிரி என்ன டிவோர்ஸ் காட்டி பயமுறுத்துறியா? ஆனா ஒண்ணுடி, இந்த உலகத்திலே படிக்க சொன்னதுக்காக டிவோர்ஸ் கேட்ட ஒரே பொண்ணு நீ தான். மாறா, நான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நல்லதா? அறிவு கட்டும் எதனா சொல்லிட போறேன். இதுக்கு தான் நீ உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தெல்லாம் பொறுத்துட்டு இருந்தானா? என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நினைச்சு ஒண்ணு பேசிட்டு இருக்க. சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப டிவோர்ஸ் கேக்குறா. மத்தவங்களுக்காக நாம சேர்ந்து வாழ முடியாது தானே? இத்தனை நாள் மத்தவங்களுக்காக தானே வாழ்ற மாதிரி நடிச்ச. இப்ப மட்டும் என்ன வந்துச்சு? இங்க பார், நீ நடிக்கிறேங்கிறக்காக உன்ட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானா? இல்ல மாறா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய தியாகி இவங்க, எனக்கு நல்லது பண்ண வந்துட்டாங்க. அவன் முதல்ல உனக்கு யார் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்கறது? நான் ரொம்ப யோசிச்சு இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன். உன் முடிவு என்னன்னு சொல்லு. ஓ, பல நாள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். அப்போ இந்த முடிவு சரியா இருக்கும்னு சொல்றீங்க, அப்படிதானே? உனக்கு ஒரு உண்மை சொல்லவா? நீ உன் லைஃப்ல எடுத்த முடிவுலயே
ரொம்ப வஸ்டான முடிவு இதுதான். இது உனக்கும் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது, நம்மளை சுத்தி இருக்க யாருக்கும் நல்லது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாருக்குமே நல்லது. நாம சேர்ந்து வாழக்கூடாது. ஏய், சும்மா திரும்ப திரும்ப வாழ மாட்டேன். இங்க பார், என்னாலலாம் உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது, உன்னாலையும் முடியாது. அது இன்னும் உனக்கு தெரியல. மாறா, இப்ப மேல வந்து கையெழுத்து போடுறியா இல்லையா? அப்ப நீ என் கூட வரமாட்ட. இப்ப மேல வந்து ஒழுங்கா கையெழுத்து போடு. முடியாது. நீயே சொல்லு, அவ பண்றது சரியா? உனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்றேன்னு. அவள் லைஃப்பை சேவ் பண்றதுக்கு தானே மம்மி நான் எல்லாம் பண்ணேன். அவ கழுத்துல தாலியே கட்டினேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றா அவ. ஏதோ குழந்தை கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி வக்கீல்கிட்ட கூட்டு போய் டிவோர்ஸ் கேட்குறா. இனிமே உங்களோட சேர்ந்து வாழ முடியாது, உன்னை விட்டு பிரிஞ்சது தான் சரிங்கிறா. யோசிச்சு பாரு நான் எப்படி இருக்கும்னு. அதனால தான் குடிச்சேன். லைஃப்ல உனக்கு அப்புறம் அவ தான் எல்லாம் நினைச்சேன்ல, அதான் தப்பா போச்சு. டீப்பா லவ் பண்றது, நம்புறது, அதெல்லாம் நான் அவ்வளோ பெரிய குத்தமா? நீ என்ன விட்டு போயிட்ட, இப்ப அவளும் போறான்றா. அது எப்படி இத்தோட விடமாட்டா? லேசுப்பட்டாலும் அவ திரும்ப திரும்ப டிவோர்ஸ் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவா. சரின்னு கையெழுத்து போட்டு நான் பேசாம தனியா இருந்துட்டுமா? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஜாலியா இருந்தேன். இவளே என் மேல கேர் எடுத்துப்பாலாம், இவளே எனக்கு நம்பிக்கை கொடுப்பாலாம். அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னா உன்னை நான் அப்படிலாம் பார்க்கலன்னு சொல்லி சமாளிப்பாலாம். தாலி கட்டி சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிப்பாலாம், கொஞ்சம் வாழலாம். அப்புறம் அவளே டைவர்ஸ் கேட்பாலாம். எனக்கு புரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.